ஓம் சாந்தி. 5/3/23 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 10/1/94 மதுபன். கேள்வி பதில்கள். பாப்தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தார்? விஸ்வ கல்யாணக்காரி பாப்தாதா தன்னுடைய அனைத்து மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளை பார்த்து கொண்டு உலகத்துக்கு நன்மை செய்ய போறீங்களா? உங்களுக்கே நீங்க நன்மை செய்துக்கலன்னா எப்படி? அதனால அது உணர்த்துறார் இல்லையா? 2வது, வரிசை கிரமம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? வரிசை கிரமம் ஏற்படுவதற்கான காரணம் பாயிண்ட் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அதுல 3 சொன்னார் இல்லையா? பாயிண்ட் ஸ்வரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது ஆத்மா, நான் ஆத்மா புள்ளி, இதை அனுபவம் செய்ய வேண்டும். 2வது, எந்த ஒரு எண்ணம், வார்த்தை அல்லது கர்மம் வீணானதாக இருந்தால் அதற்கு முற்றுப்புள்ளி அல்லது புள்ளி வைக்க வேண்டும், அதாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். 3வது, ஞானத்தின் தாரணைக்காக அநேக பாயிண்ட்களை மனனம் செய்து தனக்காக மற்றும் சேவைக்காக தக்க சமயத்தில் காரியத்தில் பயன்படுத்துவது. இதுதான் பாயிண்ட் யூஸ் பண்றது. 3வது, ஞானத்தின் லைட் மற்றும் மைட்டை உரிய நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர முடியாததற்கு காரணம் என்ன? ஞானத்தின் பாயிண்ட் நினைவிருக்கிறது, ஆனால் சொரூபத்தில் கொண்டு வருவதற்கு சக்தி இல்லை. அதனால இன்னைக்கு தாரணை பண்ணுங்க. யாராவது ஏதாவது சொன்னா அது கேட்கறதுக்கு கூட என்ன வேணும்? நீங்களே எப்பயுமே ரேட்டு கிடையாது, சக்தி வேணும். அப்படி லா பேசுவாங்க. ப்ரூஃப் வச்சுட்டு பேசினா கூட நம்புவீங்களா? அப்ப ப்ரூஃபை நம்ப முடியாம வேற என்ன பண்றது? சாட்சியங்கள் இருக்குன்னு நம்புவீங்களா? அது நம்புவீங்களா நீங்க? லா பாயிண்ட் அதெல்லாம் வேண்டாம். 4வது, எதற்கு பாப்தாதா கவனம் தேவை? பாப்தாதா எதற்கு கவனம் தேவை என்கிறார்? இயற்கையின் தமோகுண சக்தி மற்றும் மாயாவின் சூக்ஷ்ம ராயல் புத்திசாலித்தனத்தின் சக்தி தன்னுடைய காரியத்தை தீவிர வேகத்தில் செய்து கொண்டிருக்கிறது மற்றும் செய்து கொண்டேதான் இருக்கும். இயற்கையின் பயங்கர ரூபத்தை கூட அறிந்து கொள்வது சுலபம். ஆனால் விதவிதமான பயங்கரமான அலைச்சலான சூழ்நிலைகளில் இன்னும் கவனம் தேவை. மேலும் மாயாவின் சூக்ஷ்ம ஸ்வரூபத்தை கண்டறிந்து கொள்வதிலும் கவனம் தேவை. அது எதுல கவனம் வேணும்ன்றது பாபா சொல்ற. 5வது, மாயாவின் சுப்ரீம் கோர்ட் லாயராக யார் ஆகிறார்கள்? மாயாவின் சுப்ரீம் கோர்ட் லாயராக யார் ஆகிவிடுகிறார்கள் என்று பாபா கூறுகிறார். யார் மாயாவின் அந்த நிழலுக்கு வசமாகி யார் மாயாவின் நிழலுக்கு வசமாகி தவறையும் சரி என்று புரிந்து கொண்டு அதை நிரூபிப்பதற்காக விவாதம் செய்கிறார்களோ அவர்கள்தான் சுப்ரீம் கோர்ட் லாயர் என்று பாபா கூறுகிறார். என்ன? யார் மாயாவின் நிழலுக்கு வசமாகி தவறையும் சரி என்று புரிந்து கொண்டு அதை நிரூபிப்பதற்காக மாயாவின் சுப்ரீம் கோர்ட் லாயர் அதை நிரூபிப்பதற்காக விவாதம் செய்கிறார்களோ அவர்களை மாயாவின் சுப்ரீம் கோர்ட் லாயர் என்று பாபா கூறுகிறார். 6வது, மாயாவின் விசேஷ பிரபாவம் எந்த விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? மனதில் நெகட்டிவ் உணர்வுகள் மற்றும் பாவனையை உருவாக்குவதில். 2வது, புத்தியின் மூலம் ராயலாக உணரக்கூடிய திறனை அழித்து, அது மட்டும் இல்ல, அழித்து விடுவதில். சொல்லுங்க, முடிங்க. பாத்தீங்களா? அதாவது மேலும் புத்தியின் மூலம்
ராயலாக உணரக்கூடிய திறனை அழித்து, அந்த புத்தியை அட்டாக் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உணரக்கூடிய ரியலைசேஷன் உணரக்கூடிய திறனை அழித்து விடுவதில் மாயாவின் விசேஷ பிரபாவம் நடந்து கொண்டிருக்கிறது. 7வது, பாப்தாதா எந்த சீசன் நடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பொய்யை உண்மை என நிரூபிப்பதற்கான, மேலும் சத்தியத்தை விட பொய் தெளிவாகவும் கவரக்கூடியதாகவும் இருப்பதற்கான சீசன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 8வது, யார் மாயா ப்ரூஃப் ஆக முடியும்? ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்து அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுவார்கள். 9வது, எந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும்? அந்த ஸ்கீம் சொன்னாங்களே, எந்த ஸ்கீம்? நேரத்தின் சேவிங்ஸ், எண்ணங்களின் சேவிங்ஸ், சக்திகளின் சேவிங்ஸ், இதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதற்கு ஆத்மஸ்வரூப நிலையை அதிகரிக்க வேண்டும். fill up the blanks இருக்கு. டேஷ் என்ற சொல்லை டபுள் அண்டர்லைன் செய்ய வேண்டும். ரொம்ப கவனம். 2வது, டேஷை மாற்றுவதற்காக சூக்ஷ்ம ஸ்வரூபத்தின் மாயாவின் நிழலிருந்து தன்னை டேஷாக வைத்துக் கொள்ளுங்கள். உணரக்கூடிய சக்தியை மாற்றுவதற்காக சூக்ஷ்ம ரூபத்தின் மாயாவின் நிழலிலிருந்து தன்னை சதா பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மாயாவின் ஸ்வரூபத்தை ஒன்று டேஷ் கொள்ளுங்கள், இன்னொன்று டேஷ் கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், கண்டறிந்து கொள்ளுங்கள். அதுல சூக்ஷ்ம வித்தியாசம் என்னன்னு நீங்க தான் என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும். 5வது, டேஷ் செய்யும் போது அதிகமான சந்தோஷம் வருகிறது. சொத்து சேர்க்கும் போதா? நிரூபிக்கும் போது, வாதாடும் போது, வக்காலத்து செய்யும் போது, வாதாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உன்னை விட நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன் இல்ல. பாயிண்ட்ஸ் என்ன எப்படி வேணாலும் இருக்கு இல்லையா? தாரணை தானே வேணும். அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். 6வது, விளையாட்டின் வெற்றியாளர் ஆகி அனைவரையும் டேஷ் டேஷாக ஆக்க வேண்டும். மாயாவை வென்றவராக, வெற்றியாளராக ஆக்க வேண்டும். சகஜ முயற்சியாளர் என்ற பெயரில் டேஷாக இருக்காதீர்கள். கவனக்குறைவானவர்களாக இருக்காது. 8வது, டேஷ் என்ற நிலையில் உறுதியாக இருங்கள். அப்போது டேஷ் மற்றும் டேஷ் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பூர்வீக தன்மை என்ற நிலையில் உறுதியாக இருங்கள். அப்போது மாயை என்றும் இயற்கையின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். 9வது, பிரம்மா தந்தைக்கு சமமாக்குவதற்கு டேஷ் நிறைந்து இருக்க வேண்டும். சேமிப்பு கணக்கு நிறைந்திருக்க வேண்டும். ஓம் சாந்தி. 4th, பரவாயில்லையே, நல்ல புத்திசாலிங்களா இருக்குங்க. டெஸ்ட் பண்ணலாம் தான், ஏதாவது கரெக்டா இருக்கா இல்லையான்னு. டேஷ் ஆகுங்கள், டேஷ் ஆகாதீர்கள். முக்கியமானதை விட்டுருக்கேனே. டேஷ் ஆகுங்கள், தேங்க்ஸ். டேஷ் ஆகாதீர்கள். ஜட்ஜ், நீதிபதி, ஜட்ஜ் ஆகுங்கள், மாயாவின் வக்கீல் ஆகாதீங்க. யார் யார் மாயாவின் வக்கீல்? கருப்பு கோட்டு. யார் யார் கருப்பு கோட் போட்டு உண்மையை பொய்ய உண்மைன்னு சொல்றீங்க, உண்மையை பொய்யாக்குறீங்க, பொய்ய உண்மையாக்குறீங்க, அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். உண்மையை பொய்யாக்க வேண்டாம், பொய்ய உண்மையாக்க வேண்டாம். உண்மையை உண்மை என்று நிரூபிக்கலாம் இல்லையா? உண்மையை பொய் நிரூபிக்க கூடாது, பொய்ய உண்மைன்னு நிரூபிக்க கூடாது. அது அந்த காலத்து ஜட்ஜு. நீதிபதினா பஞ்சாயத்துல எல்லாம் எப்படி உட்காருவாங்க? வெள்ளையில தான் உட்காருவாங்க.